ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மூன்று முடிச்சு சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாத்திரலாம். இப்போ இதுக்கு மேல சுந்தரவழியால எந்த ஆடவுமே முடியாது. ஏன்னா நம்ம சூர்யா சார் பெரிய ஆப்பே சுந்தரவழிக்கு வைக்க போறாரு. என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோல என்ன நடக்க போகுது, என்ன சூர்யா சார் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நந்தினிக்கு வேற பர்த்டே வருது. அந்த நந்தினிக்கு வேற ஸ்பெஷலா பண்ணணும், சூப்பரா பண்ணணும், எல்லாருக்குமே பெரிய கிஃப்டா கொடுக்கணும். இந்த வீட்டோட ஒரிஜினல் மகாராணி நந்தினி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்துக்கும் நிரூபிச்சு ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சார் முடிவு எடுத்துட்டாரு. சூர்யா சார் இந்த முடிவுல உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல ரெட் கலர் ஹார்ட்டும் சூர்யா சார் 100க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போங்க. ஏன்னா நம்ம சூர்யா சார் மிகப்பெரிய ஒரு வேலையை பார்க்க போறாரு. இவ்வளவு நாளா பழி வாங்கறதுக்காக பண்ணதெல்லாம் வேற. ஆனா இப்ப பழி வாங்கவும் பண்ண போறாரு. தன்னோட தாயை பழிவாங்கவும் பண்ண போறாரு. நந்தினி மேல வச்சிருந்த அன்புக்காகவும் இவ்வளோ பண்ண போறாரு. அது என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நந்தினியோட பர்த்டே வீட்டுல உள்ள யாருக்குமே தெரியாது. சூர்யா சாருக்கு, விஜிக்கு, அவங்க ஹஸ்பண்ட் 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும். இதைதான் நம்ம சூர்யா சார் கடைசி நேரத்துல நந்தினியோட பர்த்டேக்கு தான் இவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்ற மாதிரி சூப்பரா பிளான் போட்டாங்க. அது சுந்தரவழியே சும்மாவே விடக்கூடாது. ஏன்னா நம்ம நந்தினி எடுத்துட்டு வந்த மருதானியை கூட போட முடியாது அப்படின்னு சொல்லி எவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க. அதனாலவும் அவங்கள நான் சும்மா விட போறதா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் நம்ம சூர்யா சாருக்கு ஒரு ஐடியா வருது. எல்லாருமே கூப்பிட்டு இந்த சுந்தரவழியை அசிங்கப்படுத்தியே ஆகணும். எல்லாமே பணம் கௌரவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்களோ அது எல்லாத்தையுமே நான் முறியடிச்சே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா பிளான் போட்டாரு. இந்த பிளானை டாடி கிட்ட சொல்லியே ஆகணுன்ற மாதிரி நம்ம சூர்யா சார் முடிவு பண்ணிட்டாரு. அவங்க அருணாச்சலாவுக்கும் 100% எல்லாமே ஓகே. ஏன்னா இது நாள் வரைக்கும் சுந்தரவழியை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா முழுசா தெரிய வர்றதுனால நீ எது பண்ணாலும் நான் உனக்கு கூட தாண்டா இருப்பேன், உனக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். கண்டிப்பா உங்க அம்மாவுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். உங்க அம்மாவோட முழு கேரக்டரை தெரிஞ்சுக்கிட்டேன். எப்ப நந்தினியை கொலை பண்றதுக்கு அங்க ஆள் வச்சாலோ இதுக்கு மேல நான் உங்க அம்மாவுக்கு நான் சப்போர்ட்டா இருக்க மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி அருணாச்சலையா சூர்யா கிட்ட சொல்ல, சூப்பர் டாடி, இப்படியே இருங்க, நான் பண்றதை மட்டும் வேடிக்கை பாருங்க, கண்டிப்பா உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நீங்க சந்தோஷப்படுற மாதிரி தான் டாடி எல்லாமே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சூர்யா சார் சொல்றாரு. இதை கேட்டதுமே அருணாச்சலையே ரொம்ப ஆர்வலா இருக்காங்க. ஐயோ அன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருந்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்துலதான் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுந்தரவழி ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்றாங்க. கரெக்டா அன்னைக்கே அரேஞ்ச் பண்றாங்க. சூர்யா சாரே அரேஞ்ச் பண்ணி எல்லாரையும் கூப்பிடணும்னு நினைச்சாங்க. ஆனா சூர்யா சாருக்கு வேலை வைக்காம சுந்தரவழி எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. இதனால நம்ம சுந்தரவழிக்கு எல்லாமே லாஸ்டா தான் தெரிய போகுது. அதாவது அவங்க மகாராணி ஆக போறது இல்ல, நந்தினி தான் மகாராணி ஆக போறதுன்ற விஷயம் லாஸ்டா தான் தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.